அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜியோ பொலிட்டிக்ஸில் 2 முக்கியமான செய்திகள் இருக்குது நண்பர்களே. ஒன்று என்ன அப்படின்னா, பங்களாதேஷ் மறைமுகமாக அப்படி ஒரு மழுப்பலாக இந்தியாவுக்கு துரோகம் செய்ய எத்தனிக்குதா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு பலருடைய மனதிலும் எழ ஆரம்பிச்சிருக்குது. இது உண்மையா? பங்களாதேஷ் உண்மையிலேயே இந்தியாவுக்கு துரோகம் செய்ய எத்தனிக்குதா? இதை பார்க்கலாம் நண்பர்களே. இரண்டாவது செய்தியாக சீனா ஒரு கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்குது. சீனா யாரை எச்சரித்தது, எதற்காக எச்சரித்தது, இதுல இந்தியாவுடைய தொடர்பு ஏதேனும் இருக்குதா, இதை பற்றி எல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, பங்களாதேஷுடைய பிரதமரான ஷேக் ஹசீனா சீனாவுக்கு 2 நாள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக சென்றிருந்தார். அப்பொழுது அங்கு சென்றவர் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து 21 ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டாரு. அப்படின்னும் 4 MOU மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்களே, அது 4ல் கையெழுத்து போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியும் வெளிவந்திருக்குது. இதுல மிக முக்கியமாக எதிர்காலத்துல விரைவில் அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்கல்ல, எதிர்வரும் காலத்துல ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள்ல இறங்குவது அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் சீனாவோடு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்குது. இந்த ஒரு ஒப்பந்தம் மட்டுமல்ல, அங்க போன பிறகு ஷேக் ஹசீனா பேசிய சில விஷயங்களும் கூட இப்பொழுது பயங்கர சர்ச்சையாக மாறி இருக்குது. முதலாவதாக அவர் என்ன பேசினார், ஷேக் ஹசீனா பங்களாதேஷுடைய பிரதமர் என்ன பேசினாருங்கிற பார்க்கலாம் நண்பர்களே. ஜி ஜின்பிங்கை பார்த்து வாழ்த்திவிட்டு அவர் அங்க பேசின போது என்ன சொன்னார் அப்படின்னாக்க, சீனாவுடைய ஒன் சைனா பாலிசியை நாங்க முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இந்த ஒன் சைனா பாலிசியை முழுமையாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு பங்களாதேஷ் சொன்ன போதே சீனாவுடைய அண்டை நாடு பிரச்சனைகள் எல்லாம் சீனாவுக்கு ஆதரவாக பங்களாதேஷ் நிற்குதோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு பலருடைய மனதிலும் எழுந்திருக்குது. ஏன்னா ஒன் சைனா பாலிசி அப்படிங்கிறது திபெத் மற்றும் தைவானை சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சீனா சொல்வதன் அர்த்தம் தான் அது. இதற்கு விளக்கமளிக்கும் வகையில் ஷேக் ஹசீனா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தைவான் விவகாரத்தில் சீனாவுடைய நிலைப்பாட்டுக்கு முழுமையான ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும் நண்பர்களே. சீனா காலம் காலமாக என்ன சொல்லிட்டு இருக்குது, தைவான் தன்னுடைய நாட்டின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி, என்னைக்கு இருந்தாலும் அதை எங்கள் நாட்டோட இணைச்சுக்குவோன்னு சொல்லிட்டு இருக்குது. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஷேக் ஹசீனா ஆதரிக்கிறதுல. ஆனால் இப்பொழுது சமீப காலமாக சீனா என்ன சொல்லுது, தாங்க எந்த முறையை பயன்படுத்தியேனும் நாங்கள் தைவானை கைப்பற்றுவோம், சீனாவோடு சேர்த்திக்குவோம் அப்படின்னு சொல்லுது. இதற்கு ராணுவ ரீதியிலான ஆக்கிரமிப்பையும் நாங்க ரூல் அவுட் பண்ண கிடையாது, நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பூதாகரமான ஒரு குண்டை இந்த வருடம் துவக்கத்துல சீனா தூக்கி போட்டது. அப்படி ராணுவ ரீதியில சீனா தைவானின் மீது படையெடுத்தால் அமெரிக்கா தைவானுக்கு ஆதரவாக நிற்கும், மேற்கத்திய நாடுகள் தைவானுக்கு ஆதரவு அளிக்கும், அதே சமயத்தில் இந்தியாவும் தைவானுக்கு ஆதரவாக நிற்கும் அப்படிங்கிற பேச்செல்லாம் அடிபட்டது. அதிலையும் குறிப்பாக ராணுவ ரீதியில் அமெரிக்காவே நேரடியாக தலையிடும் அப்படின்னும், சவுத் சைனா சீல தென் சீன கடல்ல இந்தியா தன்னுடைய கடற்படை கப்பல்களை நிறுத்தி தைவானுக்கு ஒரு அரணாக செயல்படக்கூடும் அப்படிங்கிற செய்தி எல்லாம் வெளிவந்த வண்ணமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்தியாவுடைய நெருங்கிய நண்பன் அப்படின்னு சொல்லிக்கிற பங்களாதேஷ் தைவான் விவகாரத்தில் சீனாவுடைய நிலைப்பாட்டை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பது இந்தியாவில் பல ஆச்சரிய குறிகளை எழுப்பியிருக்குது. ஷேக் ஹசீனா இந்த அளவுக்கு இறங்கி போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒன் சைனா பாலிசியை நாங்கள் எதிர்க்கவில்லை, ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது எல்லா நாடுகளும் லிப் சர்வீஸ் மாதிரி உதட்டளவில் அதை சொல்லிட்டு போறது வழக்கம்தான். ஆனால் சீனா தைவான் விவகாரத்தில் என்ன செஞ்சாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படிங்கிற போது, ஒருவேளை நாளைக்கு தைவானின் மீது சீனா ராணுவ படையெடுப்பை நடத்தினால், அப்பொழுது அமெரிக்கா அங்க ராணுவ ரீதியில் தலையிட்டால், ஒருவேளை மேற்கத்திய நாடுகள் எல்லாம் ராணுவ சப்போர்ட்டை அமெரிக்கா மூலமாக தைவானுக்கு வழங்கினா, இப்ப எப்படி யுக்ரைன் ரஷ்யா மீது போர் தொடுக்குது அப்படின்னா, யுக்ரைனுக்கு பின்னாடி எல்லா சப்ளையும் இந்த மேற்கத்திய நாடுகள் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டால், ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்
இந்தியா அமெரிக்காவின் பக்கம் நின்று, இந்தியா தைவானின் பக்கம் நின்று அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்பட்டு, இந்திய பாதுகாப்பு வல்லுநர்கள்லாம் சொல்ற மாதிரி தென்சீன கடலை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து கொண்டு வந்தால், நம்மளுடைய கடற்படை கப்பல்களை நம்ம அங்கு அனுப்பி தென்சீன கடலை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்தியாவும் அமெரிக்காவும் கூட்டாக கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்க, அன்றைக்கு இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷ் திரும்பக்கூடிய ஒரு நிலை உருவாகுமே. அப்படி இருக்கும்போது எப்படி ஷேக் ஹசீனா இப்படி ஒரு வார்த்தையை விட்டாரு அப்படின்னு சொல்லி பலரும் கேட்குறாங்க நண்பர்களே. இதுதான் மிக முக்கியமான ஒரு கண்டென்ஷியஸ் இஷ்யூவாக மாறி இருக்குது இப்பொழுது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டம் இருக்குது இல்லையா, அந்த திட்டத்தை நாங்கள் மேலும் புதுப்பித்து மிகப்பெரிய அளவில் அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அது தொடர்பாக 4 முக்கிய அக்ரிமெண்ட்டுகளை போட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. 2 முக்கியமான பாலங்களும் வேறு 2 திட்டங்களும் செயல்படுத்த போவதாக இந்த ஒப்பந்தங்கள்ல கையெழுத்தாகி இருக்குது. ஏற்கனவே பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்தில் ஏகப்பட்ட கடனை வாங்கி பங்களாதேஷுடைய ஒரு துறைமுகத்தை நாங்கள் டெவலப் பண்றோம் அப்படின்லாம் சொல்லி அதுல பயங்கர கடனாளியாகி, இலங்கை அந்த சமயத்தில் பயங்கர கடனாளியாகி சீனாவிடம் மண்டியிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதை பார்த்து பங்களாதேஷ் உஷாராகி இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டங்களை எல்லாம் அப்படிக்கா பாஸ் பண்ணி வச்சிருந்தது, நிறுத்தி வச்சிருந்தது. இப்பொழுது அதையெல்லாம் மீண்டும் ஷேக் ஹசீனா ரிவைவ் பண்றாரா அப்படிங்கிற கேள்வி எழுது. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே இருந்த திட்டம் பார்த்தாலும் புது திட்டம்லாம் வேற இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற கேள்வியும் எழுது. அதோட சேர்த்து சீனா சொன்ன இன்னொரு விஷயமும் பலருடைய புருவங்களையும் உயர்த்த வச்சிருக்குது இந்தியாவில். அது என்ன அப்படின்னா, சீனா பங்களாதேஷுக்கு 4 விதமான உதவிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதுல முதலாவதாக நாங்க கிராண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பங்களாதேஷ்க்கு உதவித்தொகையாக நாங்க பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதற்கு பிறகு மலிவு வட்டியில நாங்க கடன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதாவது குறைவான வட்டியில நாங்க கடன் கொடுப்போம் பங்களாதேஷோட ப்ராஜெக்ட்ஸுக்கு அப்படின்னு இருக்கு. மூணாவதாக என்ன தெரியுமா, நார்மலான வட்டி, அதுல நாங்க கடன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்குது. 4வது உதவி என்ன தெரியுமா, கமர்ஷியல் வட்டியில நாங்க கடன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆக மொத்தத்தில் சீனா கிட்ட போய் பங்களாதேஷ் பேசினதுல ஷேக் ஹசீனா என்னத்தை வாங்கிட்டு வந்தாருன்னா 4 விதமான கடனை நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற வாக்குறுதியை தான் சீனா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இது எல்லாம் பத்தாதுன்னு எதிர்வரும் காலங்களில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நாங்கள் செய்ய போகிறோம், அதற்கான பேச்சுவார்த்தைகளை துவங்குறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. இது இந்தியாவுக்கு ஒரு பெரும் சங்கடத்தை மட்டுமல்ல சிக்கலையும் உருவாக்கவிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த சார்க் நாடுகளோடு இந்தியா ஒரு தனி அக்ரிமெண்ட் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மாதிரி தான். அப்போ இந்தியாவில் இருக்கிற குட்ஸ் பங்களாதேஷுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி அதிகம் இல்லாம நாம அங்க அனுப்ப முடியும். அதே போல பங்களாதேஷ்ல தயாராகிற அந்த சரக்குகள்லாம் இந்தியாவுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மாதிரி கஸ்டம்ஸ் டியூட்டி எல்லாம் இல்லாம இந்தியாவுக்குள்ள கொண்டு வர முடியும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில சீனாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்தா பங்களாதேஷுக்குள்ள சீன பொருட்கள் பயங்கரமா இறங்கும். அந்த பொருட்கள் இந்தியாவுக்குள்ள பங்களாதேஷுடைய பொருள் அப்படிங்கிற முத்திரை குத்தப்பட்டு பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம உணர வேணும். இந்தியா பலவிதமான சீன பொருட்களை தடை செய்து வச்சிருக்கிற இந்த சூழல்ல இப்படி பங்களாதேஷ் வாயிலாக இந்தியாவுக்குள்ள சீனா தன்னுடைய பொருட்களை தள்ளி விடுவதற்கான, டம்ப் பண்ணுவதற்கான, கொட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு ரெட் பிளாகை ரேஸ் பண்ணியிருக்குது, ஒரு எச்சரிக்கை மணியாக அடிச்சிருக்குது. இந்த பிரச்சனை ஏற்கனவே இலங்கையோடு வந்தது நண்பர்களே. இலங்கை இதே போல சீனாவோட அக்ரிமெண்ட்லாம் வச்சிருக்கிறதுனால சீன பொருட்கள் இலங்கைக்கு ஃப்ரீயாக சேருது. அங்க கஸ்டம்ஸ் டியூட்டிலாம் எல்லாம் சேருது. அந்த பொருட்களை பிரித்து இலங்கையில் தயாரான பொருள் அல்லது இலங்கையில் ரீபேக் பண்ண பொருள் அப்படிங்கிற முத்திரையை குத்தி அதை இந்தியாவுக்குள்ள தள்ளிட்டு இருந்தது இலங்கை. இதை கண்டுபிடிச்ச பிறகு இந்தியா அதற்கு அனுமதியை வழங்க மறுத்தது. இலங்கையில் தயாராகிற பொருட்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அனுமதி வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல பங்களாதேஷோடும் இனிமேல் இந்தியா எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்குது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பங்களாதேஷ் இந்தியாவை புறமுதுகில குத்துதா
அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது நண்பர்களே. என்னுடைய கருத்தை கேட்டீங்க அப்படின்னாக்க இதை நம்ம ஒரு துரோகமாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் 2 எதிர்கால சூப்பர் பவர்களான இந்தியாவையும் சீனாவையும் பேலன்ஸ் பண்ண முயற்சி செய்யுதோ அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இந்தியா சீனா ஆகிய 2 நாடுகளுமே எதிர்காலத்தில் சூப்பர் பவர் ஆக போகுதுங்கிறது உறுதி. இந்த 2 நாடுகளுமே பங்களாதேஷுடைய அண்டை நாடுகள் அப்படிங்கிறதையும் நாம் இங்கே யோசிச்சு பார்க்கணும். அதனால யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு பங்களாதேஷ் காய் நகர்த்ததோ அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு எழுது நண்பர்களே. இது முதல் விஷயம். இரண்டாவது செய்தியாக இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சீனா ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்குது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் இல்லையா. அது என்ன அப்படின்னாக்க, இந்த நேட்டோ நாடுகள் இருக்குது இல்லையா, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அமைப்பு சேர்ந்த நாடுகள், அந்த நேட்டோ அமைப்பு நேற்று முன்தினம் ஒரு அறிக்கை வெளியிட்டதில் சீனா தான் ரஷ்ய போருக்கு முக்கியமான காரணமே. சீனா ரஷ்ய போரை சஸ்டெயின் பண்ணுது, அதை ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லி நேட்டோ ஒரு அறிக்கையை வெளியிட்டது. சீனா ரஷ்யாவுக்கு பலவிதமான ராணுவ தளவாடங்களை சப்ளை பண்ணுது அப்படின்னும், இதனாலேயே ரஷ்ய போர் நீண்டு கொண்டே போகுது அப்படின்னும், சீனா இதை உடனடியாக நிறுத்த வேண்டும், இல்லைன்னா நேட்டோ கடுமையான நடவடிக்கைகளை சீனாவின் மீது எடுக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி நேட்டோ ஒரு எச்சரிக்கை விடுத்தது. அதற்கு எதிர் எச்சரிக்கையாக தான் சீனா கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்குது. அது என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ரஷ்ய யுக்ரைன் போருக்கு மூல காரணம் நாங்கள் அல்ல, சீனா அல்ல. ரஷ்ய யுக்ரைன் போரை இன்றைக்கு நீட்டித்து வருவதற்கான காரணமும் நாங்க இல்லப்பா, நீங்க தான். நேட்டோ நாடுகள் தான் யுக்ரைனுக்கு இத்தனை ராணுவ தளவாடங்களை கொடுத்து இந்த ரஷ்ய யுக்ரைன் போரை நீட்டிக்கிறீங்களே ஒழிய நாங்க அல்ல. நாங்க ரஷ்யாவோடு நெருங்கிய நட்பு கொண்டிருக்கிறோம், அகலாத நண்பர்களாக, விலகாத நண்பர்களாக நாங்கள் நீடிக்கிறோம். இதை பார்த்து உங்களுக்கெல்லாம் பொறாம, அதனால தான் நீங்களாம் இப்படி பேசுறீங்க. நீங்க என்ன பண்ணினாலும் சீன ரஷ்ய உறவை நீங்க முறிக்க முடியாது. நாங்க ரஷ்யாவை கழட்டி விட மாட்டோம். நீங்க முதல்ல யுக்ரைனுக்கு ராணுவ தளவாடங்கள் சப்ளையை நிறுத்துங்க. போர் தன்னை போல, ரஷ்ய யுக்ரைன் போர் தன்னை போல நிற்கும் அப்படின்னு சொல்லி சீனா கடுமையான எச்சரிக்கை ஒன்று நேட்டோவுக்கு விடுத்திருக்கிற நண்பர்களே. தொடர்ந்து நேட்டோ இதே போன்று சீனாவை சீண்டினால் சீனா நேட்டோ நாடுகளின் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க நேரிடும் அப்படின்னு சீனா எச்சரிக்கை விடுத்திருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.